விஜய் மனைவி என்று கூட பாராமல் சங்கீதாவிற்கு நடந்த கொடுமை. ஆதரவு குரல் கொடுத்த அமீர். நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா கடந்த மாதம் 27ஆம் தேதி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து சங்கீதாவையே தாவேகா கட்சியினரும் விஜய் ரசிகர்களும் தரக்குறைவாக விமர்சனம் செய்து பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் இதற்கெல்லாம் விஜய் எந்த பதில் நடவடிக்கையும் எடுக்காமல், எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருந்தார். சங்கீதா விவாகரத்து கேட்டு கோர்ட்டில் மனு தாக்கல் செய்த மனுவில், விஜய் திருமணத்தை மீறிய உறவில் ஒரு நடிகையுடன் இருந்தார். அதை நான் தட்டி கேட்டேன். எனவே அவர் என்னை சுதந்திரமாக நடமாட விடாமல் தடுத்தார். அதேபோல் எனக்கான நிதி ஆதாரத்தையும் தடுத்து கட்டுப்பாடுகள் விதித்தார். செலவுக்கு கூட பணம் தரவில்லை. நடிகையுடன் உறவை கண்டிப்பாக முறித்துக் கொள்வேன் என்று என்னிடம் விஜய் உறுதியளித்தார். ஆனால் அவரது நடவடிக்கைகளில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் பெரிய மன உளைச்சலில் நான் இருந்தேன். சம்பந்தப்பட்ட நடிகையுடன் விஜய் வெளிநாடுகளுக்கு சென்றார். அந்த நடிகை அவருடன் எடுத்த புகைப்படங்களை பகிரவும் செய்தார். விஜயுடன் இருந்த புகைப்படங்களை அவர் பகிர்ந்ததால் குடும்பத்திற்கு அவமானம் ஏற்பட்டது. பொதுவெளியில் நன்மதிப்பை கெடுக்க கூடாது என்பதால் அந்த நடிகையின் பெயரை நான் குறிப்பிடவில்லை. நெருக்கடி ஏற்பட்டால் அந்த நடிகைக்கும் என் கணவருக்கும் இருக்கும் உறவை வெளிப்படுத்தும் ஆதாரங்களை நீதிமன்றத்தில் வழங்குவேன். தேவைப்பட்டால் எனது கணவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருக்கும் நடிகையை வழக்கின் 2வது எதிர்மனுதாரராக சேர்ப்பேன் என்றும் சங்கீதா அந்த மனுவில் கூறியிருந்தார். அந்த நேரத்தில் நடிகர் விஜய் சென்னையில் நடந்த தயாரிப்பாளர் இல்ல திருமண வரவேற்பு விழாவிற்கு நடிகை த்ரிஷாவுடன் ஒரே காரில் ஒரே நிற உடையில் ஜோடியாக வந்து அந்த நடிகை த்ரிஷாதான் என்பதை பகிரங்கமாக உறுதி செய்தார். இந்த சூழ்நிலையிலும் தாவேகா கட்சியினரும் விஜய் ரசிகர்களும் அவரது மனைவி சங்கீதாவையே தரக்குறைவாக பேசினார்கள். ஆனால் விஜய் மட்டும் அப்போதும் மௌனமாகவே இருந்தார். தன்னுடன் 26 ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்து 2 குழந்தைகளை பெற்ற தாலி கட்டிய மனைவியை இப்படி மற்றவர்கள் தரக்குறைவாக பேசுவதை விஜய் தடுக்க வேண்டும் என்று பலரும் வற்புறுத்திய போதிலும் அதை விஜய் கண்டுகொள்ளவே இல்லை. இந்த நிலையில் இயக்குனர் மற்றும் நடிகர் அமீர் இது குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இது பற்றி அமீர் கூறியதாவது, சங்கீதாவின் போட்டோவை போட்டு அதற்கு கீழே கீழ்த்தரமாக ஒருவர் எழுதியிருந்தார். அதை பார்த்தபோது எனக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. மக்கள் எப்படி இவ்வளவு கீழே இறங்கி பேசுகிறார்கள் என்று நினைத்தேன். நான் பார்த்த அந்த பதிவு விஜய் கண்ணில் பட்டதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி நடக்கும் போது அவர் ஒரு குரல் கொடுத்திருக்க வேண்டாமா? ஏனென்றால் இதே பதிவை விஜயின் மகளும் மகனும் பார்க்கும் போது தன்னுடைய அம்மாவை இப்படியெல்லாம் விமர்சிக்கிறார்களே என்று எந்த அளவிற்கு வருத்தப்படுவார்கள் என்று அமீர் கூறியிருக்கிறார். நடிகர் விஜயை பொறுத்தவரை மனைவி சங்கீதா விஷயம் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, அதெல்லாம் ஒர்த்தே இல்லை என்று அவர் கூறியது அதனால்தான். அதேபோல் மகன் ஜேசன் சஞ்சய் குறித்தும் மகள் திவ்யா சாஷா குறித்தும் விஜய்க்கு எந்த விதமான அன்போ பாசமோ அக்கறையோ இல்லை. பெற்ற தாய் தந்தையை கூட மதிக்காமல் ஒதுக்கி வைத்தவர் விஜய். மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் என தனது நெருக்கமான உறவுகளையே உதறி தள்ளிய விஜய்தான் நாளைக்கு தமிழ்நாட்டு முதல்வராகி அப்பாவி மக்களை காப்பாற்ற போகிறாரா என்று பலரும் அமீரின் கருத்துக்கு ஆதரவாக பேசி வருகின்றனர்.